என்னம்மா சமைக்கிறதா பிளான்ட்டு கேட்டால் பிரியாணின்னு சொன்னாங்க. ஆமாவா பிரியாணியா அப்படின்னா பரவாயில்லம்மா தினமும் நீ தானே சமைக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் நானே பிரியாணி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சும்மா ஆகிட்டேன். எங்கள் அம்மாவும் சந்தோஷமாயிட்டாங்க. நான் என்ன இவ்வளோ நல்லா பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அம்மாவை பிரியாணி பண்ண சொன்னால் தக்காளி சாதத்தை பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நாம்ளே சூப்பரான பிரியாணி செஞ்சு பார்க்கலாமா வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் நெய் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக பச்சை மிளகா வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வெடிக்கிற சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மல்லித்தலை கொஞ்சமாக புதினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் தக்காளி சாதம் பண்ணியிருக்கிறது இல்லையா, அதனால சொல்லிட்டு இருக்கேன். தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு தக்காளி நல்லா மசியணும் இல்லையா, அதனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அரை கேஜி கறி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் செப்பரேட்டாக கூட வேவிச்சிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணி மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி குக்கரில் தானே பண்ணுறதுனால எல்லாம் சேர்த்து ஒரு இதை விஷல் வச்சுக்கலான்ட்டு நான் இப்படி பண்ணுறேன். கொஞ்சமாக மல்லி இலையை மறுபடியும் தூவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விஷல் 3 விஷல் வச்சுக்கோங்க. உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விஷல் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கறி நல்லா வெந்திருக்கு என்னுடைய கறி, அதனால் நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அரிசி வேகணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓரளவுக்கு. ஏன்னா ஒரு டைம் ரொம்ப குழஞ்சிடும், ஒரு டைம் ரொம்ப வரவரன்னு இருக்கும் வேவாத மாதிரி. அதனால தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு விஷல் வச்சு எடுங்க போதும். ஜாஸ்தி வேணால் ஒரே ஒரு விஷல் வைங்க போதும். வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி தயார். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதே மாதிரி 1 1/2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, இந்த மாதிரி அளவில் தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். குக்கரில் இருந்தால் கொஞ்சம் கம்மியே பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே வேக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் இந்த தண்ணியை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் சமைக்கணும். இதுதான் வந்து ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் திருடி ஆட்டி போட்டுக்கிட்ட காரணத்தினால். ஸோ வாங்க இப்போது எப்படி சமைச்சிருக்கேன்ட்டு அவங்கக்கிட்டே போய் கேட்போம். ஸோ சுட சுட சர்வ் பண்ணிட்டு எங்கள் அம்மா கையில் கொடுக்குறேன். வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் பாட்டி கைப்பக்குவம் உங்ககிட்ட அப்படியே இருக்குது. செம்ம புஜு செம்ம. தேங்க்யூ. இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நீங்களும் சமைச்சு கொடுத்து கிச்சனுக்கான லைசன்ஸை ஆட்டியோ போடுங்க. அண்ட் சில டிப்ஸையும் ஆட்டியோ போடுங்க. சில டைம் நம்மளுக்கும் தேவைப்படும். அதனால் நாம்ளே சமைக்க கற்றுக்கணும். சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறணும், நாமளும் சாப்பிட்ணும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.